அப்போ பார்க்கும்போது இதெல்லாம் நம்பி ஏமாற முடியாது. வெட்டிக்கார கிளவின் சொல்லிய நீங்க எப்படி இருக்கீங்க? பார்த்தா எப்படி இருக்கு? உங்க மேக்கப் நல்லா இருக்கு. என்னது மேக்கப் நல்லா இருக்கு? மேக்கப் நல்லா இருக்கா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. ஏன் நல்லா இருக்கீங்க? ஏன் நல்லா இருக்கீங்க? ஏன் நல்லா இருக்க பிடிக்கலையா உனக்கு? என்ன ஆஸ்பத்திரியில இருந்து வந்து நான் கேக்குறேனா உங்களை? நல்லா இருக்கீங்க. நீ எப்படி இருக்கிற? நான் எப்படி இருக்கேன்? அதான் அப்பவே கேட்டல பார்த்தா எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கிற. அப்படியே நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாரும் நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். அப்புறம் மைக் செட்டுக்காரனே என்னை பார்த்தவனே ஏத்தணும். ஏய் நேத்து மைக் செட்டுக்கார மச்சானுக்கு கூப்பிடு. நல்லா போடணும். மச்சானுக்கு கூப்பிட்டாதே ஏத்தணும். நீ ரமேஷ் அண்ணன் போய் அண்ணனுக்கு கூப்பிடுற. உள்ளூர்காரரா? அப்படியா? மச்சான் சொன்னாதான் ஏத்துவீங்களா? சரி மைக் செட்டுக்காரர் மைக் செட்டுக்காரர் மச்சான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அவர் வீட்டுல சோறு யாரு இருந்தாலும் இந்த விடிகிற வரையும் தான் மச்சான். அதுக்கப்புறம் இல்ல. அதனால யாரும் எதுவும் நினைச்சுக்க வேணாம். குடும்பத்தில் குழப்பம் அதெல்லாம் கிடையாது. விடிகிற வரையும் தான் எல்லாமே. விடிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சு எல்லாம். என்ன முடிஞ்சு? என்ன முடிஞ்சு? இல்ல இந்த மாமன் மச்சான் வரவெல்லாம். அதுக்கப்புறம் அண்ணே தம்பி அப்படி கூட இல்ல. யாரோ எவரா போயிரும். அப்படிதானே? தம்பியை கூட பிடிக்காதா? யாரையும் பிடிக்காது. சரி ஆரம்பிச்சிருமா? அந்த உடனே மலவன் பேசிட்டு நல்லாவா இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடா. உனக்கு எப்படி இருக்கு? நான் பேசிட்டே இருந்து நல்லா இருக்கோ? நான் பேசிட்டே இருந்து நல்லா இருக்கா? பேசிக்கிட்டே இருக்கு. வந்த வேலையை பார்க்க வேணாமா? பேசுறதே பாட்டு பாடுற மாதிரி தான்டா இருக்கு. உன் வாய்ஸ் அப்படி இனிமையா இருக்கு. தொண்டையை துறக்கிறியா? அப்படியே நெஞ்சுக்குள்ள இருக்கனா? நெஞ்ச மோகினி மோகினி
உனக்கு எப்படி? மெதுவா போலான்னு தான் ஆசை. எனக்கு ரெண்டு பேருமே ஒரே இருக்க டைம் நல்லா பேசுறீரே. எனக்கு மெதுவா ஒன்னா தான் பிடிக்கும். அப்படியா? மச்சாமி சரி சருவ மச்சாமி சரி சருவ மச்சிலியெல்லாம் எங்கிடுவா மச்சான் கண்ணு மந்திரமா செக்கிவி போனே வந்தரமா செகுலி சினாரமெல்லாம் அது இல்லாம மச்சானே அது இல்லாம ஐத்தானே ஐத்தானே உனக்கானே இனி உனக்கானே ஐத்தானே ஐத்தானே உனக்கானே இனி உனக்கானே மச்சாமி விச்சருவா சீனி எல்லாம் எங்கிடவா மெதுவா போச்சுன்னா ரொம்ப கடகடன்னு ஓடிட்டு உருட்டிட்டு இருக்கிய. கொஞ்சம் வண்டி வேகமா போகணும். கொஞ்சம் வேகமா. இல்ல மெதுவா போகணும் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதுக்கு எப்படியா உருட்டுவாங்க கட 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 கடன்னு ஓட்ட வண்டி மாதிரி? ஆ? ஏய் புது வண்டி. புது வண்டியை மெதுவா ஓட்டினா அப்படி ஓட்டுமா? கட 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 கடன்னு அடிச்சு விடு. ஆ? அடிச்சு விடு. அது- பாட்டு எடுத்து விடு. அப்படி சொல்லுங்க. அடிச்சுட்டா நாங்க என்னதுங்க அடிச்சு விட? ஏ, பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளான காத்திருந்தேன் எத்தனை நாளான காத்திருந்தேன் நாளான கண்ணி கொண்டு நாளும் ஆடாத ரோசா கண்ணி நாளான கண்ணி கொண்டு நாளும் ஆடாத ரோசா கண்ணி பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளான காத்திருந்தேன் நான் எத்தனை நாளான காத்திருந்தேன் சூடானவன இழுக்கிற. நான் இழுக்கிறேன்னா உங்களுக்கு இழுக்குதா? இல்லை சூடாகும் போது இழுத்துக்கிற வாங்குறேன்.
சூடாகும் போது இழுத்துக்கிறவா இல்ல இழுத்து இல்ல உனக்கு எப்படின்னு சொல்லு. நல்லா பேசுறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம்ல. நான் சூடான மோகினி, கை தீண்டாத இந்த மாங்கனி சூடான மோகினி, கை தீண்டாத மோகினி. சூடான மோகினி. பிள்ளைக்கு இழுத்து போடுங்க, அதானே பிடிக்கும். இழுத்து தானே போடணும். வெடுக்கு வெடுக்கு நான் தான் இடுப்பு உடஞ்சு உடஞ்சு போயிடாதா? அப்பதான் சொல்லி கொஞ்சம் இழுத்து போடுங்க பிள்ளைக்கு, அப்பதான் பிடிக்கும். சூடான மோகினி சொல்லவே மாட்டேங்க. எனக்கு இழுத்தடுக்க சொன்னா ரொம்ப இழுவையா என்னால ஈக்குவல் பண்ணி போட முடியல. நடுவுல போவா, நடுவுல இல்ல ஒண்ணு வேணாம். எனக்கா ஒரு ஆள் இருக்குல்ல, அந்த ஆளை கூப்பிட்டுருவோம். சரியா? சொல்லவே இல்ல இல்ல வச்சிருக்கேன் நான் உள்ள ஒரு ஆளை. அப்படியா? ஆமா. நான் சூடான மோகினி. முடிச்சிட்டேன். முடிவு என்ன என்ன ஆரம்பிக்கிறீங்களே? நான் சூடான மோகினி. கூப்பிடுவோமா? கூப்பிடுவோமா? லலா 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 पैसा कितना भाई? 100 रुपए ओली उंजे तार भाई पड़दा पड़दा तार भाई पड़दा पड़दा तार भाई யார் மேல படுதான்னு கேக்குற? நம்ம வியாபாரம் பண்ண இங்க வந்திருக்கு. வடநாட்டுல இருக்குது. ஆமா ஆமா நம்ம வியாபாரம் பண்ண இங்க நம்ம பொழைச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம இங்க நம்ம ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கு. இதுக்கு யார் வந்திருக்கீங்க? நம்ம இங்க காளையார் கோயில இந்த பள்ளி தம்மத்துக்கு இங்க வந்திருக்கு. வியாபாரம் முடிச்சா போலையா? ஆமா ஒட்டம் இங்க யாரும் வாங்குறா? மசரா வாங்குவா? மாயை பத்தி சும்மா இருவேன். கண நீ போட்ட பத்திக்கு பேசிக்கிட்டு இருக்க. எவ்வளவு இந்த நாடா தள்ளி வச்சு மூடணுமோ மூடு. நான் படுதா வியாபாரம் பண்றேன், போர் வியாபாரம் பண்றேன். இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், இருக்கணும். ஆமாம் நம்ம ராஜஸ்தான்ல இருந்து வியாபாரம் பண்ண வந்திருக்கு. நம்ம கிட்ட வழியே விடுங்க. என்னது? நம்ம வியாபாரம் பண்ண வந்திருக்கு. வியாபாரம்? ஆமே ஆமையா? என்ன ஒரு மாதிரியா இருக்கு? ஏயா ஒரு பொம்பளை பிள்ளை இங்க நின்று வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன வந்து நடுவுல தான் தண்டியை வச்சுக்கிட்டு இடத்த மறைச்சு நிக்கிற ஆளை பாரு. ஆளை சோத்த திங்கிறியா, வெறுத்து திங்கிறியா? மூஞ்சி முகரையும் பாரு. அறிவு இருக்கா, சூடு இருக்கா, சொரணை இருக்கா, மான இருக்கா, வெக்க இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, கீழே இருக்கா, மேல இருக்கா? என்னையா இருக்கு? கூமுட்டை கூ கூ கூ. நம்மள்ட்ட மரியாதையே பேசுங்க, இல்லைன்னா முகரையே அத்து போடுவேன். யாரு கொத்தால அத்து போடுவேன்? என்ன முகரை அத்து போடுவேன்? ஆளை பாரு. ஆளா எங்க உம்மால மரியாதையே பேசுங்க, இல்லைன்னா நமக்கு செம கடுப்பாயிடுவேன். எதுல கடுப்பாகுது? கடுப்பு வந்தா நீர் கடுப்புக்கு சுண்ணாம்பு தொட்டு வையா. அப்படி எல்லாம் பேசாதீங்க. நம்மள்ட்ட நம்ம வியாபாரம் பண்ணி நம்ம பொழைக்க வந்திருக்க இடத்துல நீங்க இப்படி பேசாதீங்க. உன்னை யார் இங்க பொழக்க வர சொன்னது? நமக்கு இந்த பகுதியில நல்ல வியாபாரம் போகும், அதனால நம்ம இங்க வந்திருக்கு. இங்க வந்து பொழக்க வந்தியா? நம்ம இங்க ஃபேமிலியோட வந்திருக்கு. என்னது? ஃபேமிலியோட வந்திருக்கு. ஃபேமிலியோட? ஆமா. வியாபாரமாக வந்திரா? இங்க உள்ளவ குடும்பம் ரன் பண்ண இங்க ஃபேமிலி முடிச்சிட்டு இருக்கு. ஆனா நம்ம இங்க ஃபேமிலி நல்லா ரன் பண்ணிக்கிட்டு நல்லா எகனாமிக்கலி நல்லா 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 போயிட்டு இருக்கு. ஏய் பொண்டாட்டி இருக்கா, பிள்ளை இருக்கா? ஆமா நம்மளுக்கு நம்ம எங்க அண்ணன் பொண்டாட்டி அங்க நான் வச்சிருக்கு புதுக்கோட்டையில இருக்கு. ஏய் ஏயா முட்டாதனமா பேசிட்டு ஃபேமிலியோட வந்திருக்கேன்னா அண்ணன் பொண்டாட்டி கூட்டி வந்திருக்கேன்னு சொல்ற? ஆமா. அறிவு இருக்கா? இங்க அண்ணன் பொண்டாட்டி கூட்டி எவனா சொல்றானா? வந்து ஃபேமிலின்னு வேற சொல்ற? ஆமா நம்ம ராம்நாட்ல நம்ம என் பொண்டாட்டி அங்க வச்சிருக்கு. ஆமா
ஏய் உனக்கு கல்யாணம் ஆச்சா ஆலையா? கல்யாணம் ஆயிருச்சு. ஆயிடுச்சா? ஆமா ஆமா. நெசமா ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிருக்கு. அச்சச்சோ. கல்யாணம் அப்ப நீ ஆயிருக்கு. ரொம்ப உழைக்கணுமே. அம்மா அண்ணன் அப்ப நீ பொண்டாட்டி. பொழக்க வந்தது சரிதான். பொண்டாட்டியை நான் வச்சிருக்கேன், என் பொண்டாட்டி இங்க தம்பி வச்சிருக்கு. மாத்தி மாத்தி வச்சுக்கிறீங்களா? அம்மா இல்ல. சுத்த மானம் கட்டவங்க. தப்பா நினைக்காதீங்க. வியாபாரம் போனா நம்ம பிசினஸ் பண்ண வச்சிருக்கு. பிசினஸ் பண்ண? யா யா யா. பொண்டாட்டி வச்சாடா பிசினஸ் பண்றியா? இல்லையா. ஐயோ நம்ம வியாபாரம் படதா வியாபாரம் ஓலி உஞ்சு. நீ என்ன கொஞ்சம் படதா வியாபாரம் ஓலி உஞ்சு எல்லா ஜாமான் நம்ம எல்லாம் நல்ல ஃபேமிலி எல்லாம் நல்லா ரன் பண்ணி நல்லா ஒண்ணா குடும்பம் பண்ணி நல்லா இருக்கு. காட்டும்போது என்ன உஞ்சு? ஓலி உஞ்சு. என்னது ஓலி உஞ்சு? ஏமா யாராச்சும் ஓலி உஞ்சுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா. ஏய் நீ கேள்விப்பட்டிருக்கீங்க? ஏய் பெட்டிக்காரர நம்மளுக்கு ஆனா உடனே வந்து குடுப்பீர்ல சவுண்ட். நம்ம ஓலி குஞ்சு எங்கேயாச்சும் இருக்கா? நம்ம வாயிலே வர்றது பேசும் நமக்கு கொஞ்சம் தெரியும் தமிழ். என்ன தெரியும்? நம்மளுக்கு ஃபுல் லாங்குவேஜ் நமக்கு தெரியாது, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். நீ என்ன லாங்குவேஜ் பேசினாலும் நமக்கே புரியுது. அப்படியா? நான் என்ன பேசினாலும் புரியுமா? சுத்த லூசு முட்டையை கூட்டிட்டு வந்திருக்கேன், ஊம முட்டையை கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன 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 பேசுறேன் ஒன்னும் பேட்டா காதுல கேட்கற மாதிரி பேசு. ஏய் என்ன நான் என்ன பேசினாலும் புரியும் தானே சொன்னேன். ஆமாமா. அவனை நல்லாதையா புகழ்ந்து பேசினேன், புரிஞ்சா புரியல. என்ன புகழ்ந்து பேசுறேன்? ஆமா. காதுல கேட்கற மாதிரி பேசு. டேய் கே ஊமத்தனம் பண்ணாதே. ஊமத்தனா பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. ஏய் நான் ஒழுங்கா நிறைய பேசினேன், நீ நிறைய புரிஞ்சுக்கிறேன்னு சொன்ன. கையை நீட்டி பேசாதீங்க, ரெஸ்பெக்டோட பேசுங்க. கையை நீட்டி பேசக்கூடாதா? ஆமா மாமா. ஓ சொல்லியா? என்ன கையை நீட்ட சொன்னா பணங்க வந்த குண்டியை காமிச்சு. என்னடா இது? கையை நீட்டி தானே பேசக்கூடாது, நான் மடக்கி தானே வச்சிருக்கேன். சரி ஏங்க நீங்க எப்போதுமே இப்படி தான் பேசுவீங்களா? ஏய் எதுக்கே வந்தீங்க? எதுக்கே வந்தீங்க? எதுக்கே வந்தீங்க? வியாபாரம் பண்ண வந்திருக்க. வியாபாரம் பண்ண படுக்க வழியில நிக்காதீங்க நீங்க முதல்ல. யாரு? நான் வழியில நிக்கிறேனா? இது கொஞ்சமாச்சு இந்த ஆளுக்கு நியாயமா இருக்கா? நான் வந்து வியாபாரம் பார்க்குற இடத்துல இந்த ஆளு வந்து இந்த ஆளா? இந்த ஆளு என்ன உங்க சுத்த- அராஜகம் தாங்க முடியலையா? ஊருக்குள்ள வந்து யாருமா பாடப்படுத்துற? நடத்தலாம்லப்பா, நாங்க எந்த வேலை நாங்க பாப்போம். ஆனா உண்மையாலுமே என்ன? நீங்க நாங்க வேலை பார்த்து பொழைக்கிறோமோ பொழைக்கலையோ நீங்க நல்லா பொழைக்கிறியா? ஆமாமா. நீங்க வேலை பார்த்தா நீங்க ஒழுங்கா வேலை பார்த்தா நாங்க ஏன் வர போறோம்? போயா சும்மா வாய போமா முதல்ல அங்கிட்டு. என்ன வா போலாம் நம்ம பேசாதே. எங்க வந்துட்டு என்னைய தட்டற? எங்க இருந்து? யார் நாட்டுல? இந்திய நாட்டுல? யார் என்ன நாட்டுல? ஓடாடே? ஏன் ஊருக்கு இருக்கியா வந்த? என்னம்மா நான் சொந்த ஊர்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ யாரு எங்க வந்து? உன் சட்டமானு கேக்குறேன். என்ன ஓ சட்டமானு உன் கேக்குறேன். சவுடெல்லாம் இங்க பேசக்கூடாது. ஓ சவுடெல்லாம் நீங்க பேச கூடாது. எடக்கு மடக்கு ஏகனைக்கு மோனே நீ என்கிட்ட பேசாத. இந்த எடக்கு மடக்கு ஏகனைக்கு மோனே நீ என்கிட்ட பேசாத. ஏமா ஒரு சபையில ஒரு பொம்பளை புள்ள நாகரிகமா பேச பழகுங்க என்ன முதல்ல. நாகரிகம்லாம் பேசிட்டாங்க? என்ன உன மானா பூனா சூனான்னு பேசினாங்களா? என்ன பேசினாங்க? ஐயா என்னடா அது வாயில வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க? ஏமா நீ ஏன் தப்பா நினைக்கிற? நீ ஏன் தப்பா நினைக்கிற? என்ன இல்ல கெட்ட பேச்சு வார்த்தை ஒண்ணுமே சொல்லல. உங்க பேச்சு முதல்ல சரியில்லை. என்ன சரியில்லை? என்னையா சரியில்லை? என்னம்மா என்னையா பேசுனேன்? ஏமா இடையில இப்ப இவ்வளவு பேர் சபையில இருக்கும்போது நீ இப்படி நாகரிகம் இல்லாம பேசுறீங்க. நான் ஒண்ணும் தப்பா பேசலையா? ஏய் நான் ஒண்ணும் தப்பா பேசல. என்ன ஏனா புண்ணாக்கு சுண்ணாமுன்னு சொன்னேன். நான் ஒண்ணும் தப்பாவே ஒண்ணே பேசல. நீ எப்படி நான் எப்படி முடிவு பண்ணுவ? நானும் அப்படி பேசிடுவேன். என்ன பேசுவ? ஏடா அப்படிப்பட்ட மரியாதை என்னடா அதனால பேசப்படாதுங்க. மரியாதையா தான் நான் பேசல. நாங்களும் கீழ வரைக்கும் அலம்புவோம் அலசுவோம். நாங்களும் எங்க கீழ போய் எங்க போய் அலச போற? போடி மானம் கட்டவளே. யார பாத்து போடிங்க? உன்னை என்ன செய்வேன்? ஏமா தப்பா பேசலாமா? மானம் கட்டவளே, ஊதாரிய, அக்குள் தூக்கிய, காலை கடனே, கவரிமான் மலமே, கன்றாவிய, கழிப்பறைய, அசிங்கமே, அசிங்கத்திர 2000 கிலோ அரிப்ப லொப்பாச்சிருக்கி போட்டு. ஏமா கையை வச்சு என்ன எதுக்கு நீ என்ன கையை வச்சு தொட்டுக்கிட்டு இருக்கேன்? முதல்ல நான் இதை ஒன்னாச்சு ஏதாச்சும் தொட்டானா? இல்ல உன் கை என் கை உன் மேல பட்டுச்சேன் படல இல்ல. என்னத்துக்கு நீ இது பண்ற? என்ன என்ன இருமா இருமா ஆளை பாரு. கேட்க மாட்டேன். பெரிய கூட்டத்துல சரி ஒரு பொம்பளை புள்ள நெஞ்சில ஆம்பளை மேல நெஞ்சு வச்சு தள்ளுது. ஆமா நீனா என்ன சோறு திங்கிறியா என்ன திங்கிற? இப்ப நான் என்ன பண்ணணும் கேக்குறீங்க? அந்த புள்ள நெஞ்ச தெளிச்சுல நீனும் அந்த புள்ள நெஞ்ச தெளி. எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? அவசியம் இல்ல. நான் பிடிச்சி தள்ளவும் சங்கத்துல சிமெண்ட் போட வாங்கவா? ஆமா பாத்ரூம் வேலை இருக்குல்ல. ரொம்ப ஐயோ இருக்கட்டும் ரொம்ப அவசியம் எனக்கு. ஐயோ யூடியூப்ல எடிட் பண்ணி அதெல்லாம். நீ இவ்வளவு தூரம் பேசுற நீ என்ன பெரிய ஆளா? நான் ஒண்ணு பெரிய ஆளா? ஆம்பளை இந்த திமிரோட வந்து பேசிட்டு இருக்கியா? என்னடா பொம்பளை பிள்ளையா வித்தியாசமா பேசிட்டு இருக்க? நான் வித்தியாசமா பேசல. நான் ஒண்ணு பெரிய ஆளு இல்ல. என்னையா பேசுன நீ? நீ வேணும்னா பெரிய ஆளு ஒண்ணு பேசிக்க. நான் என்னைக்கு சின்ன ஆளு தான். இந்த மாதிரி மண்டகராதியா எனக்கு கீழே இருக்க சின்ன ஆளு. பேச விட்டு பேசுவா முதல்ல. மண்டகராதியா பேசாதீங்க. என்ன மண்டகராதியா பேசுற? அகங்காரம் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆகாது. அகங்காரமா பேசாதீங்க. ஒரு பொம்பளை பிள்ளைன்னா அடக்கம், பொறுமை, தியாகம், தன்னடக்கம், பணிவு, இரக்கம் வேணும் ஒரு பொம்பளை பிள்ளைனா. ஒண்ணுமே ஒண்ணு நானும் மொட்டமே பகிர்ப்பு எல்லாம் எங்ககிட்ட இருக்கு. எங்ககிட்ட இருக்கு. அச்சமடம் நானும் பயிர்ப்பு எல்லாம் எங்ககிட்ட இருக்கு. உங்கள்ட்ட இருந்தா அப்படியே வச்சுக்கிறீங்க. ஏன் இங்க வந்து சொல்றீங்க? ஏமா இது வச்சுக்கிறது இல்லமா? இயற்கையில ஒரு மனசுக்குள்ள உள்ளுணர்வுல செயல்பாட்டுல ஒரு மனுஷனுக்கு இருக்கிற விஷயம். நீ அப்படி ஒண்ணு பேசலையே. யாரு? நீ அப்படி ஒண்ணு பேசல.
தெரியலையே. என்ன? நான் வியாபாரம் பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல வந்து சரி. நீ வந்து பேசுறதும் இல்லாம என்னை கெட்ட வார்த்தையில திட்டுற. ஏமா நீங்க என்னத்தை பெருசா நீங்க அப்படி என்ன வியாபாரம் பண்றீங்க? நான் என்ன வியாபாரம் பண்றேன்னு உனக்கு தெரிஞ்சே ஆகணுமா? ஆமா ஆமா சொல்லுங்க உங்க வியாபாரத்தை. இழந்த பழம். இழந்த பழம். இழந்த பழமா? ஆமா. இழந்த பழம் வியாபாரமாமா? ஆமா. ஏமா இழந்த பழம் சொல்றீல, இது காட்டு இழந்தையா பல இழந்தையா நாட்டு இழந்தையா? நாட்டு இழந்த. நாட்டு இழந்தையா? ஆமா. எங்க காட்டு அந்த இழந்தைய? இந்தா இவரு கூட்டு பெட்டிக்குள்ள இருக்கு. அவர்கிட்ட பெட்டிக்குள்ள இருக்கு, நமக்கு ஒண்ணு வேணாம். அவர் பெட்டிக்குள்ள பத்திரமா பொக்கிசமா வச்சிருக்கையா. அப்படியா? வெளியில வச்சா ஈமச்சு போயிரும், கசங்கி போயிரும், அப்படிலாம் தெரிஞ்சு போய் தான் அவர் பெட்டிக்குள்ள வச்சிருக்கேன் பத்திரமா. வியாபாரம் பண்ற பொருளை வெளியில வச்சு வெளிப்படையா காமிச்சா தம்மா 10 பேர் பாப்பாங்க வாங்குவாங்க. வெளியில வச்சா ஈ முக்கிதியா, தித்திப்பா இருக்கும், அவ்வளவு டேஸ்டா இருக்கும்ல, அதனால வந்து ஈ முக்கிது. அதனால அவர் பெட்டிக்குள்ள வச்சு பத்திரமா வச்சு வேணுங்கிறவங்களுக்கு மட்டும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். ஈ மொக்கிற பழமா? அதத்தான் சொல்ல வந்தேன். ஐயா ஈ மொக்கிற பழத்தை கொண்டாந்து வித்தா என்ன பேசுற? இனிச்சுச்சுன்னா ஈ மொக்கியமா மொக்கியாதா? இனிச்சுச்சுன்னா ஈ மொக்கியமா மொக்கியாதாயா? ஈ மொக்கியமா மொக்கியாதா? ஈ மொக்கியதுன்னா அப்ப பழம் நல்ல தரமான பழம். தரமான பழம். சரி சரி உங்க வியாபாரத்தை சொல்லுங்க முதல்ல. அப்படியா? செக்கச்ச வந்த பழம் இது தேனாட்டோ இனிக்கும் பழம். செக்கச்ச வந்த பழம் இது தேனாட்டோ இனிக்கும் பழம். எல்லாரும் வாங்கும் பழம் இது எனக்கு பிறந்த பழம். எத்தனையோ பேருக்கிட்ட இழந்த பழம் பாத்தியா? எடுத்து பார்த்த பழம் இல்லை இம்மா செய்து பாத்தியா? எத்தனையோ பேருக்கு கைக்கு அடக்கமா எடுத்து பார்க்க வாட்டமா. இந்த கோமாளி பையில பார்த்ததுமே கிசு இழுக்குது. படுதா படுதா, இது நெல்லுக்கு படுதா, இது களத்துக்கு படுதா. படுதா படுதா, இது நெல்லுக்கு படுதா, இது களத்துக்கு படுதா. சிலுக்கு சட்டா சிங்காரி சவுத்த பள்ளம் யாரி இப்ப மர போக போல எடுக்கிறீங்க கையாரி. பச்சுக்க வாய் இடுப்புல பச்சை கிளி போல ஒரு நினைப்புள்ள. வச்சுக்க வாய் இடுப்புல. அடிய போடி பச்சை செருக்கி நான் விழுந்த வள்ளிக்கு என்ன போட்டுக்கிட்டு மாட்டேக்கி. அடிய பொண்ணு கிட்டவாடி இதுக்கு நீ தான் ஜோடி இதுக்கு நீ தான் போடி. கிழக்கு செம்மிதாவ சிலுத்துக்கிறேன் குறைச்சி நான் பார்த்தா முறுக்கிக்கிறேன். வரவா உன்னை வரவா உன்னை சொன்ன வரவா. கடலுக்குள்ளே ஓரத்திலே நம்ம கடலுக்குள்ளே ஓரத்திலே அங்கே காடப்புறா ரெண்டு நிக்க. அங்கே காடப்புறா ரெண்டு நிக்க. அந்த காடப்புறா கலைந்ததுமே மகிழ்ந்ததம்மா என் மனசு. நம்ம கடலுக்குள்ளே ஓரத்திலே காடப்புறா ரெண்டு நிக்க. கடலுக்குள்ளே ஓரத்திலே காடப்புறா ரெண்டு நிக்க. தென்மதுரை மாதிரி கொழுந்தா இருக்கிறேன், நீ தேனில் விழுந்த பழத்தை போல ருசிக்கிறேன். தென்மதுரை மாதிரி கொழுந்தா இருக்கிறேன்,
புசுமை பாக்குறேன் நல்ல ஓட்டு வந்து சில்பராட்டி குடுகுடன் ஓடி வாட்டி நான் எனக்கு வேணும் கண்ண மூடி கலந்து பார்த்தா சிவம் பார்க்கிறான் ஆளுலேயும் அழகண்டாண்டி புள்ள அருமை மீச காரந்தாண்டி ஆளுலேயும் அழகாண்டி புள்ள அரும்பு மீச காரந்தாண்டி கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி நாளும் தெரிஞ்ச வண்டி நாகரீக அறிஞ்ச வண்டி கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி நாளும் தெரிஞ்ச வண்டி நாகரிக அறிஞ்ச வண்டி நல்ல வண்டி நல்ல வண்டி கரடு புல்லு தூக்கி போட்டு கரடு புல்லு என்னது ஏன் ஏப்பா உங்ககிட்ட இல்லை உங்கள்கிட்ட காசு என்னன்ட்ட மறைஞ்சாலும் உருவம் தெரியுதப்பா அப்படியே உண்மையிலே சொல்கிறேன் நீங்கள் அப்படியே உங்களை பார்க்கும்போது என்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க எனக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் எதுலங்க எனக்கு கை காலெல்லாம் ஆடுது முன்ன பின்ன பழக்கம் இல்லை. வியாபாரம் நல்லா பார்ப்பேன்னு சொன்னீங்க அதாங்க எனக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லை கை காலெல்லாம் ஆடுது இதான் ஏங்க first time. வியாபாரம் நல்லா பார்ப்பேன்னு சொன்னீங்க அப்புறம் ஆடுது ஏன் ஆடுதுன்னு கேளுங்க ஏன் ஆடுது எனக்கு முன்ன பின்ன பழக்கங்கிறதுனால தான் கை காலி ஆடுது உனக்கு முன்னப்பெல்லாம் பழக்கம்ல அப்ப என்ன டிகிரி வாங்கியிருக்காதுல இருக்கட்டும் ஐ லவ் யூ செவிடா ஹலோ நினைக்கிறேன் என்னங்க பண்ணீங்க ஹலோ ஏண்டி கள்ளச்சி ஏடி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா நெஞ்சு நோங்குது முன்னே உன் காலடி போகுது பின்னே நான் முத்தம் போட தவிக்கிற ஒண்ணே நீ முள்ள கட்டி அடைக்கிற கண்ணே காய்தானா பழந்தானா சொன்னால் என்ன ஏடி கள்ளச்சி என்ன தெரியலையா ஓடி வெள்ளச்சி என்ன புரியலையா நெஞ்சு நோங்குது பொண்ணே ஓ காலடி போவது பொண்ணே நான் முத்தம் போட தவிக்கிற பொண்ணே நீ உள்ள கட்டி அடிக்கிற கண்ணே காய்தானா பழந்தானா சொன்னால் என்ன ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா
புத்தியில் வேறொன்றும் நான் உடம்புக்கு பிறந்தவன் சொன்ன ஒரு சொல்லு மாறுவதில்லை நீ திருவாய இல்லாத ஏண்டி கள்ளச்சி என தெரியலையா நீ வெள்ளச்சி என புரியலையா ஏண்டி கள்ளச்சி என்ன தெரியலையா வெள்ளச்சி என்ன புரியலையா ஓ காலடி நான் மொத்தம் போட்டு நீ உள்ள கட்டி அடிக்கிற அவங்கள பார்த்ததும் எனக்கும் காதல் வந்துடுத்து. என்ன சொல்றீங்க? ஆமா வந்துச்சுன்னா தொடச்சு விடுற இன்னைக்கு மயங்கினேன் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இங்கு நீ இல்லாமல் வாழும் வாழ்வுதான் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இங்கு நீ இல்லாமல் வாழும் வாழ்வுதான் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உன் தரிசனம் தவிக்கிறேன் உறக்கமில்லாமல் அன்பே நீ எங்கும் இருக்கக்கூடும் இரக்கமில்லாமல் என்னை நீ ஆட்டலாமோ நானும் வாடைக்காலம் நீ வந்தால் காணலாம் கோடைக்காலம் நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம் என்னாலும் தனிமை தவிரையோ தனியோ என் நெஞ்சம் நீரிலாடுமோ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உன் தரிசனம் பெற தவிக்கிறேன் ஒரு பொழுது வேண்டும் அன்பே உன் நாயனும் உயிர் பிரிந்தாலும் அன்பு வாழும் மாலை மங்களம் கொண்டாடும் தேவை வாய்க்கும் மனவரையில் நீயும் நானும் தான் ஒன்றாகும் நாளும் தோன்றுமோ ஒன்றாகும் பொழுதுதான் இனியும் பொழுதுதான் அந்த நாளை எண்ணி நானும் அந்த நாளை எண்ணி நானும் வாடினேன் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இங்கு நீ இல்லாமல் வாழ்வாய் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உன் தரிசனம்
அடாடா சில மற்றவங்க மாதிரி நம்ம கூட்டிகிட்டு ஓடக்கூடாது. பெத்த தாய் தப்ப சம்மதத்தோட கல்யாணம், அவங்க சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணாவில் இருக்க மண்ணை வாரி தூத்துறது நெஞ்சில் அடிச்சுக்கிறது தேவையாது. அப்போ தான் நல்லா இருக்கலாமா? ஆமாம், நம்ம தாய் தப்ப நான் அப்போவே சொன்னேன், வாடகை சேரை எடுத்துகிட்டு போகிறேன்னு. பார்த்தியா? ஐயோ, கோயில் நிர்வாக சேரா வீட்டில் உள்ள சேரா எவ்வளவு கடத்த முடியுமோ கடத்துக்க. அப்பவே சொன்னேன், போற ஆளு ஒரு போரையை பொத்தி மூட்டிட்டு கொண்டு போக முடியாது. இருக்கட்டும். ஹலோ, சரி, இந்த பிள்ளை போனா போயிட்டு போகுது. ஏன்னா கண்ணால் கண்ட தெய்வம் பெத்த தாய் தகப்பன். அதனால தாயை வணங்க வேண்டும், பெத்த தாய் தகப்பனை மதிக்க வேண்டும். இந்த பெத்த தாய்க்கு எப்போ மரியாதை தெரியுமா? 1ஆம் தேதி தான் மரியாதை. ஏன்னா அப்போ தான் பென்ஷன் காசு ஏறும். காரில் வச்சு கடத்திக்கிட்டு போயிடுவாங்க. போய் ஸ்டாம்பாடு எடுத்து இந்த இதில் வை ரேகையை வையின்னு கிட்ட காசை பிடிங்கி போட்டு மறுக்க 28 நாளைக்கு கண்டுக்கிற மாட்டாங்க. அப்புறம் 29, 30, 31 1ஆம் தேதி வந்தால் காலில் விழுந்துருவாங்க. அம்மா செலவு இருக்குது, அதை பண்ணணும், உனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லி மறுக பேங்கில் போய் ஸ்டாம்பேடை வாங்கி கையில் வாங்கி விட்டு காசை பிடிச்சிட்டு விட்டுறாம பெத்த தாய் தந்தையரை மதிக்க வேண்டும். எங்கே சென்றாலும் தாய் தந்தையருடைய மதிக்க வேண்டும், அவர்களை வணங்க வேண்டும். கண்ணால் கண்ட தெய்வம் தாய் தான் என்று சொல்லிக்கொண்டு தாயை பற்றிய பாடல் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாடலை பாடிவிட்டு உள்ள கிளம்புறேன். அம்மான சும்மாலோட ஹலோ ஹலோ அம்மானா சும்மா இல்லைடா, அவ இல்லேனா யாரும் இல்லேடா, தங்கம் கொண்ட பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி பெத்தவளே மறந்தா அவன் செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா. அம்மானா சும்மா இல்லேடா, இல்லேடா யாரும் இல்லேடா, தங்கம் கொண்ட பூமி தாங்கி கொண்ட சாமி அம்மானா சும்மா இல்லடா, அன்புக்கு ஈடு இல்லடா. நல்ல பேரை நீ எடுத்தவா அப்பனுக்கு சந்தோஷம், 4 காசு நீ கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம், ஒரு வழி போக சொன்னா பிள்ளைக்கெல்லாம் சந்தோஷம், வரதெல்லாம் வாரி தந்தா ஊருக்கெல்லாம் சந்தோஷம். நிகழ்ச்சி சொன்னா உன்னை கொடுத்து உன்னை வாங்கினா என்னடா போனாலும் தாங்குகாமல் கோயில் தாண்டா. மானா சும்மா இல்லடா, அன்பிற்கு ஈடு இல்லடா. முன்ன பார்த்திருப்பான் பாடி வச்சு அம்மனையும் தூங்க வைப்பான், பிள்ளைகளை தூங்க வச்சு கண்ணுரகம் தள்ளி வைப்பான், உலகத்துல பண்ண வச்சு ஊருக்கெல்லாம் சொல்லி வைப்பான். கொஞ்சம் மதிச்சா நெஞ்சு கொதிக்கும், தாய போலதான் சாமி கிட்டதான் உன்னை நினைச்சி ரெண்டு இருக்கும். அன்னையை போல் நண்பனமும் தெய்வத்தை போல் அன்னையும் உண்டு. சும்மா இல்லடா, அன்பிற்கு ஈடு இல்லடா, தங்கம் கொண்ட பூமி தாங்கி கொண்ட